யார் சாமி மீம்ஸுக்கு நிறைய கண்டென்ட் தரோம் நம்ம. இந்த டைலாக் உண்மையிலே எதை நினைச்சு சார் எழுதுனீங்க? அந்த கதைக்கு தான் சார் உங்கள் படம் பீமா சூப்பர் சார், பர்டிகுலராக கிளைமேக்ஸ்பாங்க சொல்லுவேன். கைகள் நாலாச்சு, கால்கள் எட்டாச்சு, ஆச்சு ஏதாச்சு எது ஏதாச்சு நல்லாச்சு. தனுஷுடைய ஆரம்பகால வெர்ஷன் மாதிரி இருந்தார். வீட்டில் இருக்கிற கண்ணாடி மட்டும் அவருக்கான உண்மையை சொல்லியிருக்கு. இப்போ பையா 2 பண்ணால் அவர் பொருத்தமாக இருப்பார். அந்த சப்வே ஃபைட்டை நான் வந்து பார்த்துட்டு ரத்தன் சார் வந்திருக்காரு, சார்கிட்ட சொல்கிறேன் நம்ம பாபாவோட ரிலீஸ் பண்ணிடலாம் சார், நான் ஒரு ஆடு தரேன் சார், ரஜினி படமும் ரஜினி ரசிகன் படமும் ஒரு ஆடு கூட போடலாம் சார். என்னை வந்து அவர் மதிக்கவே இல்லை சார். மாதவன் ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு எப்படின்னா அஜித் சார் இல்லைன்னா விஜய் சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்பாங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கேன். ஒரு 12 நாள் ஷூட் பண்ணதை தூக்கி போட்டுடலாமான்னு கூட தோணும். என் படம் கெடுதோ நிஜமாவே ஒரு பயமாக இருக்கும். கார்த்தி அந்த இது வந்து அந்த பஸ்ஸில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்னென்னா ஓகே இன்னொரு ஃப்ளாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தோணுச்சு. நினச்ச மாதிரி சூப்பராக வந்துருச்சு சார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்பயும் நம்பாது, இவன் ஏமாத்துறான். ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் விளையாட்டாக நடந்தது தான். அது யுவன் பார்த்தாலே நான் சந்தோஷமாயிடுவேன். அவர் தான் இளையராஜா, நம்ம தான் பாரதி ராஜா. மற்றவங்களுக்கு நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு நான் சொல்லலாம், நம்ம குடும்ப சொத்து தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சில வேலையெல்லாம் செய்வோம். அது வந்து தொழில் ரகசியம். ஐயா 2 வருதா சார்? சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் செலிப்ரேட்டிங் தி லெஜெண்ட் பவர்ட் பை GT Holidays. லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யா தான். சத்யா GT Holidays, South India's #1 travel brand. சார் இப்போ இதுல வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னு நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இயக்குனர் லிங்குசாமி அடுத்து எந்த ஹீரோவுடன் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடிக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கு. சரி, இப்படி ரஜினி சார் விஜய் சார் தான் அதிகமாக என்கிட்ட மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல விஜய் சார் பேர் தான் வந்திருக்கு. கரெக்ட். ரீசெண்டாக இன்ட்ராக்ட் பண்ணீங்களா சார் ஒரு கூட? ரீசெண்டாக நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு நம்ம லோகேஷ் அப்போ விஜய் சாரை மீட் பண்ணேன். இன்னும் அப்டேட்டில் இருக்கிற புதுசாக டைரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ண அவருடைய இன்னும் பெருசாகிட்டே போகிறாரு. ஆனால் அவர் வந்து நான் முத பார்த்த கதை சொல்ல போனப்பெல்லாம் இருந்த விஜய் சாராக தான் இப்போயும் இருக்காரு. விஜய் சாரோட பண்ணணுங்கிறது எனக்கு கூட பெரிய விருப்பம் தான், அது அமைஞ்சு வரல, கரெக்டாக ஒரு கதை அமையலை. நான் அப்போ இருந்து பார்க்குறேன் இன்றைக்கி வரைக்குமே அவர்கிட்ட வந்து அந்த கரெக்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, சின்னதாக அவரும் லைட்டாக அப்படியே டியூன் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கார். நல்லா இப்போ பண்ணால் ரொம்ப நல்ல படம் பண்ணலாம். ஆனால் அவர் தான் சொல்லிட்டாரு. அடுத்தது பார்த்துலாமா? ரஜினி சாரா? இல்லை சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர். சிவகார்த்திகேயனா? யா. ஸோ அடுத்து எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபர்தர் இப்போ 3rd ஜென்ரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்ல நினச்சி மிஸ் பண்ணது குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி. வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்குறதையும் செலக்டிவாக பர்ஃபெக்டாக கேட்குறாரு. எங்கிற படம் ரஜினி பண்ணார், உங்கள் பேனரில் பண்ணார். பயங்கர ஸ்மார்ட், பயங்கர தகுதியான ஒருத்தர். இப்போ முருகதாஸ் படம் பண்ணுறாங்க. வந்து கண்டிப்பாக சரியான ஒரு கதை அமையும் பட்சத்தில் 100% நான் அவரோட பண்ணுவேன். அடுத்து தனுஷ் நடிப்பு அசுரன். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வேற மாதிரி டேம் ஆகிட்டார்ல சார், இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், ஐயோ அற்புதமாக பண்ணுறாரு. அப்புறம் உதாரணத்துக்கு வந்து அசுரன் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு 15 வருஷம் கழித்து பண்ண வேண்டிய ஒரு லுக்கை அதுவும் உருவமைப்புலேயும் ரொம்ப இப்படி அப்படி இருக்கிற ஒருத்தர் அந்த அவ்வளோ பெரிய மீசை வச்சு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து என்னடா அது வந்து ஸ்கூலில் வந்து வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும்னு போயிடும். ஆனால் எவ்வளவு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஆளை நம்ம ஊரில் எங்கேயோ பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அது வந்து அவருடைய பெரிய தகுதி. எனக்கும் அவரோட படம் பண்ணணுன்னு மிகப்பெரிய விருப்பம் இருக்குது. ஒரு மாசும் பண்ணலாம், கிளாஸாக பண்ணலாம், எல்லா கேட்டகரியும் பண்ணலாம். பர்டிகுலராக நான் வந்து இவரை நிறைய அசுரன் தான் சமீபத்தில் பார்த்து நான் ரொம்ப பிரமித்த ஒரு படம். பிரதீப் ரங்கநாதன் இவர் வந்து இப்போ ஒரு 2K கிட்ஸோடைய ஒரு பெரிய ரைசிங் ஸ்டாரு. ஸோ லவ் டுடே சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் நினைக்கிறீங்க இப்போ வந்துட்டு இருக்க செட் ஆஃப் ஆக்டர்ஸில் இவருடைய? எனக்கு இந்த ஏரியா பக்கமே நான் வரவே இல்லை, யோசனை போல குட். ஆனால் நல்லா இருக்கு இது நினைக்கும் போதே. அப்புறம் நம்மளையும் இந்த மாதிரியான ஒரு இதில் வச்சு யோசிக்கிறாங்க, இவங்களோட பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கே புதுசாக யோசிக்கலாமேன்னு தோண வைக்கிறீங்க நீங்கள். சூப்பர். தனுஷுடைய ஆரம்பகால வெர்ஷன் மாதிரி இருந்தார்.
நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டியில் சொன்னேன், கான்ஃபிடென்ட்டுடைய உச்சமான ஒரு சிலரை வந்து இப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ராஜேந்திர அவங்கள சொன்னேன். ஒரு சிலர்லாம் இங்கே ஒரு சில கணக்கெல்லாம் வந்து என்னென்னா யாருமே வந்து கணக்கே போட முடியாது, தடுக்க முடியாது. அவருக்கு மட்டும் அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடி மட்டும் அவருக்கான உண்மையை சொல்லியிருக்கும். இன்னராக அவரை பார்த்துருப்பாரு. அந்த மாதிரி தன்னை பற்றி தனக்கு மட்டும்தான் தெரியும், அப்புறம் தான் உலகத்துக்கு தெரியும். அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படிதான் வரலாம். பெரிய விஷயம் சார், பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக அந்த படத்தில் நான் பார்த்தேன். கொஞ்சம் தனுசு நினைவு ஊட்டுற மாதிரி இருந்துச்சு. அவங்க அது ஒரு அம்மாவும் அவருக்குமான ஒரு சீனு, லாஸ்ட் எண்டில் ஒரு சீன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். முதல் படத்துலேயே மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. எப்படி ஆண் பாவத்தில் எப்படி பாண்டியராஜன் அவ்வளோ பெரிய ஹிட்டாக புதிய பாதையில் பார்த்திபன் சாருக்கு நேம் அந்த மாதிரி முதல் படத்துலேயே வந்திருக்கு. குட், சூப்பர் சார், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு நினைக்கும் போதே. கடைசி ரைட், ஓகே, தலைவரா ரஜினி கடைசி இருக்கு. ரஜினி சாரே வரலையா? ஆக்சுவலா ரஜினி சாருடைய பேர் வந்து இல்ல அடுத்த செக்மெண்ட்ல வரும் சார், நம்ம கேட்கலாம். சோ இவருமே இந்த தலைமுறை நடிகர் தான். இப்ப எப்படி பிரதீப் மாதிரியோ அவர் பேரையும் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. சோ இவரை பத்தினா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சமீபத்துல பார்த்தது? நான் உண்மையை ஓப்பனா சொல்லிடுறேன், நான் படம் பார்க்கல. ஓகே ஓகே, கேள்வி தான் பட்டேன், நல்லா பண்ணியிருந்தாரு சொல்லிட்டு. ஒரு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அவர் படம் நான் பார்க்கல. அதனால நான் அவரை பற்றி நான் முழுமையாக சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்ததை சொன்னாங்க. ஏதோ டயத்தில் அந்த டயத்தில் எப்படி மிஸ் ஆயிடுச்சு இந்த படம். நான் பல நேரங்களில் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், பார்க்க முடியாமல் போயிடுச்சு. லுக் வைஸாக ரொம்ப நல்லா இருக்காரு. இப்போ பையா 2 பண்ணால் அவர் பொருத்தமாக இருப்பார். நீ அடிச்சது யார் தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான், இறங்கி ஓடிட்டுப்பா. காசியா? அந்த படம் பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு மாசின் அவர் ஷோல்டரில் போய் வச்சிருக்கீங்களே சார், எப்படி இதை பிளான் பண்ணீங்க? அதான் அந்த சொன்னீங்கல்ல, ஓடி போகிறது வந்து ரன்னில் மாதவன் நினைக்காம ஆடியன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. ஒருவேளை என்கிட்ட சொல்லுவாங்க எல்லாருமே, சார் மாதவன் ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணதுக்கே எப்படின்னா அஜித் சார் இல்லைன்னா விஜய் சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காரு. இல்லை, நான் இது வந்து ஒரு ரைட்டராக ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா எந்த நோக்கமும் இதில் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக அதில் தான் நான் பேசுகிறேன். என்னைக்கு அவங்க ஓடினாங்கன்னா அங்கே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிடும் ஓடுறது ஓடலன்னு. அந்த மர்மம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கதையில் இருக்கிற அந்த 100% அந்த ட்விஸ்ட்டு இருக்குது. இந்த கதையை உண்மையிலே பார்த்தா விஜய் சாருக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நிறைய பேட்டியில் பேசிட்டேன். இவர் பண்ணது எனக்கே ப்ளஸ் தான். எப்படின்னா, ஒரு கதை ஆரம்பித்து ஒரு காலேஜில் தொடங்கி ஒரு ஊருக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தா யாருனே தெரியாத ஒரு பையன் மாதிரி இருக்கும்போது, தம்பி சொன்னால் கேளு தம்பி ஓடிடுன்னு சொல்கிறப்ப உண்மையிலே ஓடுறான்னு தான் நம்புகிறாங்க. அவன் இறங்கி அடிக்கிறப்போ அது வந்து பெரிய மேஜிக்காக இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமல் அது வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்குள்ளெல்லாம் தானாக வந்து அமைஞ்சு வந்துடும். இதுக்கு முன்னாடி இதே பையன்தான் அவரை காசியை இடிச்சிட்டு போகிறப்போ, விட்ற நான் யாருன்னு தெரிஞ்சால் அவன் வந்து இடிச்சிட்டு போவானான்னு அவர் தான் சொல்லியிருப்பார். இப்போ பாருங்கள், அவன் காசின்னு தெரிஞ்சது பிறகு தான் அடிக்கவே அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்பப்போ காசினா யார் அவன் கேட்டது, அவன் தள்ளி பேக் ஷாட்டில் அவரை பார்த்தது, அப்படியே பார்க்க ட்ரை பண்ணுவான். யாரோ காசின்னு சொல்கிறாங்க, அவனை பற்றி கேள்விப்பட்டே இருக்கான், கொலை பண்ணி ரோட்டில் போடுறான், இதுக்கெல்லாம் யாராவது வரமாட்டானா அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பேசுகிறாரு, அதெல்லாம் உள்ளே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளம்பி ஊருக்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை, என்னெல்லாம் நிகழ்வு பாருங்கள். போகிறப்ப காசியுடைய ஆளுங்க ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், ஊரெலாம் சண்டையாக இருக்குங்கிறப்ப திருப்பி வந்துட்டாங்க. ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கே அமைஞ்சு வந்திருக்கு. அப்போ போயிருந்தானே போயிருப்பான், இந்த சீனே கிடையாது. அப்போ மறுபடியும் படி இருந்து கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறாங்கிறப்ப ஊருக்கு போகிறான். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடக்குதுங்கிறப்போ அதான் சொல்கிறேன், எங்கேயோ இந்த படம் என்னன்னே தெரியாமல் ஒரு சிதம்பரத்துலேயோ ஒரு எந்த ஊர்லேயோ நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு, ஃபுல் தேட்டர் கூட இருக்காது ஆரம்பத்தில், ஒரு 40 பேர் 60 பேர் உட்காந்துருப்பாங்க. மேஜிக் என்னென்னா மவுத் டாக்கில் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுது. அப்படி உட்காந்து படம் பார்க்கும்போது என்ன நடக்கும்,
எப்படி அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் விஷால் மாதிரி ஒருத்தர் அப்போ தான் அப்கமிங்கில் வந்து ஒரு ஹீரோ, அவரை கூட இந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவரோட அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது நீங்கள் தான் விஷால் சாருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும் இல்லைனா இந்த விஷயத்தை தூக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அப்படி எதுவும் எனக்கு மாற்றுறதுக்குன்னு எதுவுமே இல்லை. நானே சொல்லலாம்னு சார், இந்த படத்தில் எதுவுமே ஆனது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம். நாங்கள் எடுத்துட்டு வெளியில் எடுத்த சீனை ஷூட் பண்ணிட்டு தூக்குன சீனுன்னு ஒரு ஒரே ஒரு சீன் இருக்கு. இந்த படத்துலையும் சரி ரன்லேயும் சரி ஒன்லைன் வந்து கச்சிதமாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு 32 சீனு, ரைட் சைடில் 33 சீனு. இது தேவர் மகனுடைய ஒன்லைன். தேவர் மகனை பற்றி கேள்விப்படுவோம். இந்த பக்கம் 30 சீனு, இந்த பக்கம் 32 சீனு சம்திங், அந்தளவு தான் இருக்கும். ஒரு கரெக்டாக கச்சிதமான படத்தில் எல்லாமே அவ்வளோதான் இருக்கணும், அவ்வளோதான் இருக்கும். அது தாண்டி எதாவது இருந்துச்சுன்னா ஏதோ கோளாறு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஐயோ தெரியாமையோ. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும், இந்திய சினிமா பொறுத்த நான் பேசிகிட்டு இருக்கேன், உலக சினிமா பேசலை. இங்கே தான் ஒரு இன்ட்ரோலுங்கிற கான்செப்டில் இருக்குது. அதனால் இந்த படத்தில் ஒரு சீன் வந்து லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சீன் நான் தூக்கணும். அந்த சீன் என்னென்னா, அந்த ஊரில் குரூப்பு இவனை தேடி வருவாங்க. ஏன்னா வில்லன் எதுவுமே பண்ணாமே இருக்கான், அமைதியாக இருக்காங்கிற மூடு எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் எதாவது பண்ணலாமேன்னு தோணி ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அந்த சீன் வந்து இருந்திருக்கலாமா கூட இப்போ தோணுது. அப்போ வந்து நம்ம ஒரு பயத்தில் எடுத்துட்டேன் கொஞ்சம், அந்த இடத்துல வந்து ஏதோ சின்ன லேக் இருக்குன்ட்டு. என்னன்னா ஒருத்தன் ஒரு போத்தி இருக்கு வந்து அப்படியே நிற்பான், பக்கத்தில் ஆளுங்க இருப்பாங்க. என்னன்னு கேட்டோம், என்னடா சொல்லி அவர் வந்து காசி வெளியிலேருந்து பார்ப்பார். என்னண்ணே நீ வாட்டுங்க வந்து உட்காந்துட்ட, ஊரில் மரியாதையே இல்லைண்ணே. என்ன என்னாச்சுரா சீனு, என்ன பேசுன்னு சொல்கிறது மேலே கை வைப்பார். அப்போ தான் தெரியும் அவனுக்கு கை இல்லைன்னு. ரோட்டில் விட்டு வெட்டாங்கண்ணே, நீ இல்லைண்ணே அவன் மூஞ்சில் ஏறி மிதிக்கிறானே, அந்த போயிடுச்சுண்ணே, அந்த பழைய மரியாதையே போயிடுச்சுண்ணே அப்படி சொல்லும்போது அவர் ஒரு எமோஷன் வரும். அவர் எமோஷன் ஆகி காலையில் கட் பண்ணால் ஹைட் ஆகிறதுக்கு தானே அந்த தோப்புக்குள்ளே போய் உட்கார வச்சான் அந்த ஆள், அந்த தலைவாசல் விஜய். ஒரு வாழை மரம் இருக்காது, மொத்தத்தையும் வெட்டி சாய்ச்சிருப்பார். மொத்த வாழை மரமும் வெட்டி சாய்ச்சிருப்பார். ஒரு ஏர்லி மார்னிங் வெட்டி அப்படியே வந்து பார்த்தா வெட்ட வெளியே அந்த வீடு மட்டும்தான் தெரியும். அப்போ லாஸ்ட் மரத்தை வெட்டிட்டு தான் அவன் வருவான். வந்தவுடனே அப்போ தான் வந்து எமோஷனை சொல்லுவார். ஏன்னா வெட்ட முடியலை, அவனை எதுவும் பண்ண முடியலைங்கிறதுக்கு சும்மாவே இருக்காருங்கிற 3 காய்ப்பு சீன் பண்ணியிருந்தோம். கை வெட்டுப்பட்டு வேற ஒருத்தன் வந்திருக்கான், ஊர்லேருந்து வேற ஒருத்தன் உசுப்பேத்தி விடுறான். இவரை ஒரு சின்ன பையன் என்னைக்கு உங்களை அடிச்சுட்டு போனோன்னா அன்னைக்கு அந்த ஊரில் மரியாதையே இல்லைன்னு சொல்கிறான். இதெல்லாம் வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தோம். சரி இது வந்து சரி ஃபுட்டேஜில் அது போயிடுச்சு. இப்போ தான் டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி இதை அப்படியே பண்ணி விடலாம், பார்க்கலாம். என்னன்னா தேடி பிடிச்சி நாங்கள் இப்போ கூட வந்து பையாவில் ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று எங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் தேடினா எங்கே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய இதாக இருக்கு. என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன், எதுவும் இல்லையே என்னிடத்தில். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டைலாக இந்த படத்தில் வந்து காட்டி, அது ஒரு ப்ரெஷர் தானே சார். அவரை வந்து அதுக்கு முன்னாடி படங்களில் வந்து இந்த ஸ்டைல் இருந்திருக்காது. மெனக்கேட்டிங்களா ஒவ்வொன்றுத்துக்குமே? ஆல்ரெடி ஸ்டைலாக இருந்த ஆள் தானே அப்படி மாற்றினாங்க. மூவியை பொறுத்த வரைக்கும் அவர் யூஎஸ் வந்து படித்து வந்தவர், ஆல்ரெடி வந்து அந்த பெரிய ஒரு சினிமா பின்புலம் உள்ளவங்க, ஸ்டைலாக இருப்பார் பார்க்கறதுக்கு. நம்ம அவரை எதுவும் ஸ்டைலாலாம் மாற்றலை, ஆல்ரெடி ஸ்டைலானவர் தான். சினிமாவில் அறியப்பட்ட அந்த லுக்கு வந்து பருத்தி வீரனுங்கிற ஒரு லுக்கு ஆல்ரெடி அப்படி அவருக்கு ஒரு இருந்துச்சு. நான் யூஎஸ்லேருந்து வந்த ஒரு கார்த்தி இருந்தா அப்படிலாம் அவரை நான் வந்து மாற்றிருக்கேன். கொஞ்சம் அந்த பழைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்கு, ஏன்னா அதுக்குள்ளே இருந்திருக்கா இல்லையா அவர் உள்ள. அடுத்த படம் 1001 அதே மாதிரி ஒரு படம் நான் பண்ணும்போது வந்து என்னென்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் எனக்கு வந்து எப்பயுமே எனக்கே அது பிரச்சனை. என் படம் கெடுதோ, நான் நினச்சது வரலையோ, இதுதான் நான் நினச்ச படமாங்கிற பயம் எனக்கே இருக்கும். ஒரு 12 நாள் ஷூட் பண்ணதை தூக்கி போட்டுடலாமான்னு கூட தோணும். நிஜமாகவே ஒரு பயமாக இருக்கும். என்னென்னா நம்ம நினைக்கிறோம் அது வந்துடுச்சா, ஏன்னா எடுக்கும்போது முழுமையாக நீங்கள் பார்க்குற படம் முழுக்க பார்க்குறீங்க, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு நம்ம படமாக பார்க்குறோம். போய் ஷூட் பண்ணும்போது என்னென்னா எனக்கு கூட என்னென்னா எடுக்கும்போது எல்லாமே என் படத்தை கெடுக்கிறாங்க, இவங்க எல்லாமே என் படத்தை கெடுக்க தான் வந்திருக்காங்க மாதிரி தோணும். நிஜமா பயமாக இருக்கும், பயந்து சாவும். நம்ம அது தெரியாது வெளியில். 10 நாள் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கணும், கொஞ்சம் நெருக்கி பார்க்கணும் அதை. ஆனால் பயமாக இருக்கும். வீட்டில் வந்து தூக்கம் வராது. மொத்த பேருக்கும் வேறு கமிட்மெண்ட் என்னென்னமோ இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப சினிமா வந்து ஒரு பெரிய மாயை வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படிலாம் என்னென்னமோ இருக்கலாம்.
ஆனால் அது ஒரு பெரிய வேலை. அது வந்து ஸ்பாட்டில் அத்தனை வேற வச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது பெங்களூரில் போய்ட்டு முதல் பஸ் ஷெட்யூல் பண்ணோம். அந்த பஸ்ஸில் வந்து நம்ம கார்த்தி அந்த இது வந்து அந்த இதை வச்சுட்டு மேலே இருப்பார். அந்த பஸ்ஸில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்னென்னா ஓகே இன்னொரு பிளாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தோணுச்சு. ப்ராமிஸா நிஜமா. இப்போ நீங்கள் பார்க்குற படம் நான் எடுக்கும்போது இருக்காதுல்ல, எல்லாம் மூஞ்சி திரும்பின மாதிரியே இருக்காங்க ஒவ்வொருத்தனும். நான் டேய் இங்கே தான் இருக்கீங்களாடான்னு தேடி பிடிச்சி பார்த்தா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு எனக்கு. அந்த செட்டில் ஆக்சுவலி 35 நாள் இதை பிளான் பண்ணது. வெறும் 12 நாளில் நான் பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். ஏன்னா நான் நினச்ச மாதிரி வரலன்னு திரும்பியும் ரஷ் போட்டு பார்க்குறப்ப பக்கத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்க சார் நினச்ச மாதிரி சூப்பராக வந்துருச்சு சார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்பயும் நம்பாது, இவன் ஏமாத்துறான், நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறான், நிஜம் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க உள்ளே சொல்லவே சொல்லாது. திரும்பி மறுபடியும் அடுத்த ஷெட்யூலுக்கு மனசு ரெடியாகி திருப்பி போகிறப்ப இன்னும் கொஞ்சம் கூட கான்சியஸாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம் சொல்லி போகிறப்ப அப்படியே ஒரு 20 நாள் 30 நாள் போகிறப்ப நம்மளுக்கு லேசாக பிடிப்படும். இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம நினச்ச படம் மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு அப்படி போகும். ஓகே, அப்படிதான் வரும். அது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் சார் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தீங்க இந்த படத்துக்கு முன்னாடி கார்த்தி சாருக்கு சொன்னது? அது இப்போ அல்லு அர்ஜுன் சாருக்காக படம் பண்ணுறதுக்காக அந்த கதையை இப்போ சமீபத்தில் படம் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் வந்து பண்ணல, அந்த கதையும் பண்ணல. இப்போ இருக்குது. ஓகே, பண்ணுவோம். அது வரும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் கார்த்தி சாரோட. ஆமாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் சீன்ஸ்லாம் போட்டிருந்தோம். ஆமாம். பர்டிகுலராக இந்த படத்துக்கு மட்டும் நாங்கள் சாங் வச்சோம். ஆமாம். அதுக்கான காரணம் என்னன்னு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். பாட்டு வந்து பயங்கரமான ஹிட் வந்துருக்கும். ஆமாம் ஆமாம். எப்படி சார் ஒரு பாட்டும் கேட்டு வாங்கினீங்க? இன்ஃபேக்ட் பிஜிஎம் முதற்கொண்டு எல்லாமே இந்த நேரத்தில் முத்துக்குமார் யுவன் பிருந்தா சாரதி டைலாக் ரைட்டர். கம்போசிங்கில் வந்து என்னென்னா நீங்கள் நம்புவீங்க நான் சொல்கிறது. அந்த என் காதல் சொல்ல நேரமில்லை தவிர்த்து எந்த சாங்க்கும் ஆல்டர்னேட்டிவ் டூனே கிடையாது. ஃபஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் பூங்காற்றே பூங்காற்றே பூ போலே வந்தால் இவர், அந்த சாங்கை அவர் வந்து மெரிடியன் ஹோட்டல் சம்திங் ஏதோ ஹோட்டலில் வேற ஒரு கம்போசிங்கில் இருக்கார். ஓகே, அந்த பக்கம் திருப்பி போட்டு கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் போயிருக்கோம் ரூமுக்கு. ஜி சொல்லுங்கள் ஜின்னு சொல்லிட்டு திரும்பினார். இல்லை சார் எப்போ முடியும்? அது போடு ஜி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னா இது மாதிரி அடுத்த ஷெட்யூல் இருக்குது ஜி, ஒரு சாங்கு வேணும்னு சொன்னோன்னே என்ன சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன். அப்படியே அந்த திருப்பி வச்சு அப்போவே கம்போஸ் பண்ணேன். முத்துக்குமார் அப்போவே எழுதுனா அப்போவே வந்து நான் ஒரு வரி எதாவது நான் சொல்லுவேன், பிருந்தா எதாவது சொல்லுவார். டகன்னு வெறும் 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் அந்த சாங்க்கு. இப்படி ஒவ்வொரு சாங்க்குமே அப்படி தான். அடடா மல்லடா அடமல்லடா சாங்க்கு நான் எங்கள் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லிரிக்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஓகே, அவர் கொஞ்சம் டியூன் ட்ரை பண்ணுவார். நாங்கள் வெளியில் உட்காந்து எதாவது எழுத ட்ரை பண்ணுவோம், இல்லை உள்ளே உட்காந்து ட்ரை பண்ணுவோம். பிட்டு பேப்பராக இருக்கும். ஜி எதா இருக்கா ஜின்னு கேட்பார். அப்படியே கொடுப்போம், அப்படியே பார்ப்பார். ஜே கைகள் 4 ஆச்சு, கால்கள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு எதாச்சு நல்லா ஜி அப்படியே நடக்கும். அவ டம்மியில் இருக்குதா மாற்றிக்கலாமோ, அப்புறம் மாற்றவே முடியாது. அதான் அப்படியே இருக்கும். அப்படியே வந்து என்னென்னா அப்படியே ஒரு கம்போசிங் நடக்கும். ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் விளையாட்டாக நடந்தது தான். ஓகே, விளையாட்டுனா ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு மூடோட கம்போசிங்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அது யுவன் பார்த்தாலே நான் சந்தோஷமாயிடுவேன். அப்படியே ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி வந்து அவர் தான் இளையராஜா, நம்ம தான் பாரதி ராஜா, நம்ம தான் மணிரத்னம், அப்படியே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் அடுத்த கட்டமாக நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்புறம் பெரிய லெவலில் அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சாங்க அப்பாவுடைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம முழுக்க ஃபேனாக இருப்போம். நம்ம பேசுகிறதுக்கு அவர் பார்த்ததை விட அவர் அங்கேயே இருந்து பார்க்குறாரு. நம்ம வெளியிலேருந்து அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம்ல, நம்ம சொல்கிறப்ப அவரே ஆச்சரியமாக கேட்பார். ஜி அப்படியாச்சு, இந்த இடத்துல இப்படி ஒரு மியூசிக் இருக்காச்சு, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்காரா, அவரே ஆச்சரியமாக கேட்பார். அவருக்கு எல்லாமே தெரியும். ராஜா சாரோட நான் வேலை பார்க்காட்டினாலுமே ராஜா சாருடைய முள்ளு மலரும் ரீ ரெக்கார்டிங்லேருந்து ஆரம்பித்து அவருடைய எல்லா படங்களுடைய எல்லா விஷயங்களும் நான் பேசுவோம்ல, அது வந்து ஜி நம்ம மற்றவங்களுக்கு நான் சொல்ல முடியாது ஜி, உங்களுக்கு நான் சொல்லலாம், நம்ம குடும்ப சொத்து தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பண்ணுவோன்னா அவருடைய சரணத்தை பல்லவியாக்கலாம். ஓகே, தெரியாதுல்ல அப்படின்னு வந்து ஒரு சில வேலையெல்லாம் செய்வோம். அது வந்து தொழில் ரகசியம். ஏதாவது லைட்டா அவுத்துலாம் விட முடியாதுங்க, அது லைட்டா இல்லை அது உதாரணத்துக்கு வந்து தாவணி போட்ட தீபாவளி சாங் இருக்குல்ல, அந்த சாங் அது ராஜா சார் சாங்லேருந்து இல்லை, அதுக்கு வேற ஒரு டியூன் போட்டிருந்தார் சண்டைக்கோழியில்.
அந்த தாவணி போட்ட தீபாவளிக்கு வெளியில் வந்துட்டு காரில் ட்ராவலில் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங் ஞாபகம் வருதுங்க. ஓகே. அந்த இதில் வந்து சிட்சூர்னு ஒரு படம், ஹிந்தியில் ஜெயசுதாஸ் முத பாடின ஒரு சாங்கு. அந்த சாங் எனக்கு நினைவுக்கு வருது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சாங் வந்து யோகபாரதிக்கு ஃபோன் பண்ணி இந்த டியூனில் லிரிக்ஸ் எழுத சொல்லிட்டேன். லிரிக்ஸ் எழுதி வந்ததுக்கு பிறகு ஜிட்ட போய் கொடுத்தோன்னா அவர் அதே டியூன் பண்ணல. அவர் தெரியாதுல்ல, எங்களுக்கு தானே தெரியும். அவர் வந்து வெவ்வேறு டியூனில் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தார். நான் தள்ளி நின்று அப்போ தான் படம், அப்போ வந்து நிறைய பேச முடியாது, ரெஃபரன்ஸ் சொன்னால் தப்பாக நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிற டைம். அப்போ நான் சும்மா ஹம் பண்ணுறேன், நான் தள்ளி முடிஞ்சால் பிக்கப் பண்ணிக்கிட்டுன்ட்டு, இதான் நான் சொல்ல வரேன்ட்டு. அவர் பிடிச்சிட்டு ஜி சரி கூப்பிட்டார் பக்கத்தில். என்ன ஜி அந்த பேட்டர்னில் அதை வேணுமான்னு கேட்டார். அதான் சார் எழுதிட்டு வந்திருக்கும் அந்த மூடில் தானே. அப்புறம் அது ட்ரை பண்ணார். அது மாதிரியான ஒரு சாங்காக தான் விஜய் தான் பாடியிருப்பார். அந்த அந்த அதை மனசில் வச்சு பண்ணது தான். பையாலே ஒரு விஷயம் சார், அந்த ஹீரோயின் என்ன சார் பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் சார் இவ்வளோண்டு லிரிக்ஸ் வச்சுருக்கீங்க? மறந்துட்டீங்களா அவங்களுக்கு சாங்கே இருக்கக்கூடாது? ஆக்சுவலி எல்லா சாங் அது கூட இல்லை. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மேல் வாய்ஸில் தான் எல்லா சாங்கும் இருக்கும். அரடாமலை சாங்கை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இவர் ராஜ்மாஸ்டர் சொன்னார், இந்த எண்டு மட்டும் அந்த ஃபீமேல் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. இம்மீடியட்டாக இவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாய்ஸ் எடுத்து அனுப்ப சொல்லி அப்போ சேர்த்தது தான் அது இம்மீடியட்டாக. இப்போது பையா படத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாற்றணும் இல்லைனா தூக்கிடணும் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்? இந்த ஆக்ஷன் பிளாக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அவள் லென்த்து போயிருக்க தேவையில்லை. லவ் படங்கனால அதுக்கான ஃபுட்டேஜ் கொஞ்சம் நம்ம நிறைய கொடுத்துட்டோமோ, ஆக்ஷன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கூட அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகே. கிளைமேக்ஸ் டயத்துலலாம் இப்போ படம் பார்க்கும்போது தோணுச்சு. அது எனக்கு மட்டுமே தோணுன விஷயம், அது நம்மளுடைய பிரச்சனை. அந்த ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஓகே. மற்றபடி பையா 2 வருதா சார்? நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். எழுதணும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கு, சார்ட்ட போய் சொன்னோம். அது கரெக்டாக வந்து அவருக்கு கார்த்திக் கரெக்டாக கதை கேட்பார், அதனால் அவரை நான் கூட நம்புவேன். இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நான் என்ன சார் மறுபடியும் யூத்தாக இருக்கேன், 14 வருஷம் ஓடி போனது எனக்கு தெரியலை, அவரை பார்த்தாலும் தெரியலை. ஆனால் அவருக்குள்ளே ஒன்று இருக்குது, இந்த யூத்தாக ஒரு அப்படி வேணாம், நான் கூட குழந்தைக்கு அப்பாவாயிட்டேன், கொஞ்சம் எதாவது மாற்றிருக்கலாமான்னு நினச்சாரு. ஒன்று எழுதலாம், வேற ஒன்று எழுதலாம், பார்ப்போம். ஓகே. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? மீம்ஸுக்கு நிறைய கண்டென்ட் தரோம் நம்ம. இந்த டயலாக் உண்மையிலே எதை நினச்சி சார் எழுதுனீங்க? அந்த கதைக்கு தான். ஓகே. அந்த கதைக்காக எழுதுனது தான். எழுதும்போது நமக்கு தெரியாது இல்லையா இது எவ்வளோ பெருசாக போக போகுதுன்னு. எந்த விஷயமே ஜனங்க அக்செப்ட் பண்ண பிறகு, மாஸ் மீடியாவுக்கு வந்தது பிறகு தான் அது அவ்வளோ பெருசுன்னு தெரியும். இதே சப்வே ஃபைட்டை படம் ரிலீஸுக்கு முன்னாடி கார்டன் தேட்டரில் ஆனால் ஒரு கிரியேட்டராக நம்மளுக்கு தெரியும், இன்னராக நம்மளுக்கு கொண்டு அந்த குரல் உள்ளே சொல்லிகிட்டு இருக்கோம் 100% அக்செப்ட் ஆகும், ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. அந்த சப்வே ஃபைட்டை நான் வந்து பார்த்துட்டு, ரத்தன் சார் வந்திருக்காரு, வெளியில் வந்துட்டு நான் சார்கிட்ட சொல்கிறேன், சார் ஃபைட்டு பார்த்தேன் சார், பார்த்தேன், நம்ம பாபாவோட ரிலீஸ் பண்ணிடலாம் சார். இந்த பாபாவோட எந்த படம் ரிலீஸ் ஆக தள்ளி போகிறாங்க, நான் ஒரு ஆடு தரேன் சார், ரஜினி படமும் ரஜினி ரசிகன் படம்னு ஒரு வேடு கூட போடலாம் சார். என்னை வந்து அவர் மதிக்கவே இல்லை சார். அப்போ மதிக்கலைன்னா அவருடைய அனுபவம் அவர் இதில், நான் அந்த டெம்போவில் பேசுகிறேன் சார், சூப்பராக சார், நம்ம விட்டுருவோம் சாருங்க. அவர் சிரஞ்சீவி சார் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் ரிலீஸ் பண்ணி அவருடைய வாழ்க்கை அனுபவம் ஒன்று இருக்கும்ல, ஏன்னா சின்னதாக அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுட்ட. இந்த டயலாக் எழுதும்போதோ எடுக்கும்போதோ நமக்கு தெரியாது எவ்வளோ மீம்ஸுக்குள்ளே அது போக போகுதுன்னு, நம்மளுக்கு எங்களுக்கே தெரியாது. நைஸ். இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும் இல்லைனா வந்து தூக்கிடலாம் அப்படின்னா என்ன சார் பண்ணு? கிளைமேக்ஸ் எல்லாருமே இறந்துடுற மாதிரி நான் இதை காட்டணுமா? ஆமாம். எப்படின்னா மாற்றணும்னா கிளைமேக்ஸ் 2-3 கிளைமேக்ஸ் இருந்துச்சு. அதில் நானா பட்டேகர் தான் இதில் வந்து அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ நானா பட்டேகர் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னார், கதை சொல்கிற ஃப்ளோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பெர்ஃபார்மன்ஸோடு பண்ணும்போது அது கிளாஸ், எவ்வளோ என்ன ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து அவர் மேலே பெரிய ஒரு அப்படி பிடிக்கும். எனக்கு பெருசாக வந்து இங்கிலீஷில் நரேட் பண்ண தெரியாது, ஹிந்தியும் தெரியாது,
சினிமா லாங்குவேஜ் தான், பாடி லாங்குவேஜ், கை ஆக்ஷனு, பாஷையில் வேலை. தமிழில் தான் சொன்னேன். கூடுதலாக விக்ரம் சார் என் கூட வந்திருந்தார். அவர் வந்து ஃபுல்லாக கன்வே பண்ணார். ஒரு டயத்துக்கு பிறகு ரோஜா படத்தில் வந்த மாதிரி இப்போ நிறுத்துகிற மாதிரி நிறுத்திட்டார் அவர். புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி. அப்போ வந்து அவர் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னார், ஒரு இது எப்படி இருக்குது பாருங்கன்ட்டு. அது சூப்பராக இருந்துச்சு. அவர் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போயிடுச்சு. ஆக்சுவலி விக்ரம் சார் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ அவரை விட்டு வர்றதுக்காக மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒருத்தன் தன்னை தேடி வந்தான், ரசித்து வந்தான், அவன் லவ் பண்ணான், அவன் இங்கேருந்து கிளம்புறான், அவனை நம்ம சென்டாப் பண்ணிட்டு வரணும் சொல்லி ஸ்டேஷன் வரைக்கும் வருவார். வந்துட்டு அவர் வண்டி ஏறிட்டார், கடை சொல்லி இப்படி கை காட்டுவார். இப்படி கை காட்டும்போது டப்புன்னு பின்னாடி விழுந்துச்சு. அது அவருக்கு தெரியாது, ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் ஒரு டயத்து பிறகு தம்மனோட இவர் ரியாக்ஷனில் தெரியும் சம்திங் அதை நிகழ்ந்துச்சுன்னு ஆடியன்ஸுக்கு காட்டிடுவோம். விக்ரம் சாருக்கு இவர் ரியாக்ட்னு காட்ட மாட்டார். காட்டாமல் அப்படி ட்ரெயின் போயிட்டுருக்கு, ஓடி வந்துகிட்டே டாட்டா காட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி காட்டுறாரு. அவர் உள்ளே போகிற வரைக்கும் மேனேஜ் பண்ணுவார். அப்படின்ட்டு அவர் உள்ளே போக விட்டு ஸ்லாப் அப்படி சரிஞ்சு விடுவார். அப்படி ஒரு சொல்லியிருந்தார். என்னை தேடி வந்த ஒருத்தன் அவன் போயிடலாம், நான் போனாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு. நம்ம உள்ள அப்போ வந்து வர்மா, ராம்கோபால் வர்மா மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸ். அவருடைய படங்கள், கம்பெனி, சத்யா, இதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு படம் நடக்கும்போதும் நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒன்று உள்ளே வந்து சும்மா ஒரு இது இருக்கும், ஒரு ஆதாரமாக, ஒரு மூடுக்காக ஒன்று இருக்கும். அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா ஒரு வர்மா படம் மாதிரி இருக்கணும்ப்பா. அவர் மேலே பெரிய கிரேஸ். எப்படி வந்து மணி சாரோ, பாக்யராஜ் சாரோ ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் மொத்த பேர் சாகுறது வந்துருக்கு இல்லையா, அது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கே பிடிக்காது. நான் ஊரில் இருந்து ஆடியன்ஸாக படம் பார்க்குற ரசிகனாக இருக்கும்போது என்னென்ன ஒரு இடத்துக்கு பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் கற்றுக்குறோம், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் புத்திசாலித்தனம், இதுதான் பிரச்சனையே. ஒருத்தர் ரசித்து வந்தான், அவங்க கையாலே அவனை கொண்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு மூடு ஒன்று பட்டுருச்சு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவ்வளவு நிகழ்ந்துருது ஒரு கேங்குள்ளன்னு ஒன்று. அதை ரசிக்கிறதுக்கும் அதை நல்லாக்கும் சொல்கிறதுக்கும் ஒரு சிலர் இருப்பாங்க. நான் போலியாக ரியாக்ட் பண்ணிப்பேன். எங்கேயாவது பாவர் சார் உங்கள் படம் பீமா சூப்பர் சார், பர்டிகுலராக கிளைமேக்ஸ்ம்பாங்க. சொன்னோன்னே அந்த காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கவங்க கூட ரொம்ப முக்கியம். ரொம்ப அடம் பிடிப்பாங்க ஒரு சில அசிஸ்டன்ஸு. சார் இதை ஒண்டி மாற்றிடாதீங்கன்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவான் ஒரு சிலர். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் வந்து பன்னீர்செல்வம்னு ரேணிகுண்டா டைரக்டர், அவர் ஒண்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கிளைமேக்ஸை மறுத்தார். மற்ற 2-3 பேர் குறை சொல்ல, அவங்களுக்கு பர்சனலாக என்னென்னா சூப்பராக இருக்குது, இது மாற்றிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான் அதுக்கான அது. உள்ளத்தை அள்ளி அள்ளி லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதான். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.